மத்திய கேரளாவில் உள்ள ஒரு கிராமத்தில் நிலம் கையகப்படுத்துவதற்கும் கலகலப்பான இசைக்குழுவுக்கும் என்ன சம்பந்தம்? இயக்குனர் ஷமல் சுலைமானின் ஜாக்சன் வஜார் யூ மிகவும் புத்திசாலித்தனமாக உள்ளது. இது இரண்டு சாத்தியமில்லாத அம்சங்களை சுவாரஸ்யமாக இணைக்கிறது. பெரும் இசை ஆர்வலரான ஓய்வு பெற்ற இராணுவ வீரரை சுற்றியே கதை நகர்கிறது. அவர் வசிக்கும் புறம்போக்கே நிலத்தில் இளைஞர்கள் கூட்டத்துடன் ஜாக்சன் வஜார் யூ என்ற இசைக்குழுவை அமைக்கிறார். அவரது மகிழ்ச்சியான இயல்பும் அனுபவமும் அவரை காலனி மக்களிடையே விருப்பமானவராக ஆக்குகிறது. இருப்பினும் தேசிய நெடுஞ்சாலையை மேம்படுத்த அரசு நிலம் கையகப்படுத்தும் போது அவர்கள் வெளியேற்றத்தை எதிர்கொள்வதால் அவர்களின் மகிழ்ச்சி குறுகிய காலமாக உள்ளது. இவரும் ஜாக்சன் வஜார் இளைஞரான சங்கரும் நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிரான போராட்டங்களில் முன்னணியில் உள்ளனர். ஜாக்சன் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்படுகிறார். ஜாக்சன் வஜார் யூ என்பது நிலமற்ற தாழ்த்தப்பட்ட மக்களின் உணர்வுபூர்வமான பக்கத்தை ஆராய்வதற்கான முயற்சியாகும். திரைப்படம் அரசியலில் இருந்து தெளிவாக உள்ளது, ஆனால் வெளியேற்றம் மற்றும் நியாயமற்ற இழப்பீடு ஆகியவற்றிற்கு எதிரான போராட்டங்களில் நியாயமான பங்கை கொண்டிருக்கும் மாநிலத்தில் இந்த பிரச்சினை இன்னும் பொருத்தமாக இருக்கிறது. இருப்பினும் போலீஸ் மிருகத்தனத்தின் மீது கவனம் திரும்புகிறது. வன்முறையை சித்தரிக்கும் காட்சிகள் உள்ளன, அவை வலிமிகுந்தவை, ஆனால் திரைப்பட தயாரிப்பாளர் அவற்றை உணர்வுபூர்வமாக அணுகியுள்ளார். இந்த காட்சிகள் ஒவ்வொன்றிலும் ஜாஃபர் இடுக்கியின் நடிப்பு, வெவ்வேறு ஆழங்களின் தீவிரமான பாத்திரங்களை சித்தரிக்கும் அவரது திறனை மீண்டும் நிரூபிக்கிறது. சமீபத்திய உதாரணம் ஹூமான் படத்தில் அவர் நடித்த மணியன். திரைப்படம் அதன் கடுமையான தருணங்களை கொண்டுள்ளது, ஆனால் வேடிக்கையாகவும் நகைச்சுவையாகவும் நிர்வகிக்கிறது. படத்தின் பிற்பகுதியில் இந்திரனின் வருகை படத்திற்கு சுவை சேர்க்கிறது. புதிய ஸ்டேஷன் ஹவுஸ் அதிகாரியாக பொறுப்பேற்கும் போலீஸ்காரராக அவர் நடித்துள்ளார். அவர் மிகவும் கணிக்க முடியாத மற்றும் துணிச்சலானவர், ஆனால் மர்மமானவர் மற்றும் கிட்டத்தட்ட மோசமானவர். அவர் சிறிய உயரமுள்ள மனிதராக இருந்தாலும் அவரது இருப்பு உயர்ந்ததாக உணர்கிறது. அந்த ஆழத்தில் இந்திரன் அவரது கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். காலித் ரஹ்மானின் தல்லுமாலா படத்தில் லுக்மானின் ஆக்ரோஷமான சிறந்த ஆட்டத்தை பார்த்தவர்கள் இந்த படத்தில் சில அதிரடிகளையும் கொண்ட அவர் இன்னொரு பஞ்ச் அல்லது இரண்டை வழங்குவதைக் கண்டு ஆச்சரியப்பட மாட்டார்கள். சின்ன சாந்தினி நாயர், அபிராம் ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் கச்சிதமாக நடித்துள்ளனர். டீம் முற்றிலும் வேறுபட்டது மற்றும் சிகிச்சை, இசை மற்றும் காட்சியமைப்பு ஆகியவற்றால் உயர்ந்தது. ஒட்டுமொத்த அமைப்பும் ஒரு மேடை நாடக விளைவை கொண்டிருக்கிறது, ஆனால் அது படத்தின் அழகை குறைக்கவில்லை. உஸ்மான் மராத்தின் திரைக்கதை சில இடங்களில் மேலோட்டமாக தெரிந்தாலும் உரையாடல்களும் நிகழ்வுகளின் திருப்பமும் படத்தை சுவாரஸ்யமாக்குகின்றன. படத்தில் சில தளர்வான முனைகள் உள்ளன, குறிப்பாக இந்திரன்ஸ் காட்சிக்கு வரும்போது. மொத்தத்தில் ஜாக்சன் யூ வஜார் மாலிவுட்டில் உள்ள படங்களுக்கு ஒரு நல்ல கூடுதலாகும். அதன் கருப்பொருள் மற்றும் சிகிச்சையுடன் தனித்து நிற்க